இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணணும்னா எவ்வளோ செலவாகும் அப்படிங்கிறது தான் உங்களோட கொஸ்டினாக இருந்ததுன்னா, ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா, இதில் இப்போ நீங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வந்து 3 டைப்பாக பண்ணலாம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு ரொம்ப சின்ன மைக்ரோ லெவல் பிஸ்னஸ் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நீங்களே உங்களுக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் உங்களோட பிஸ்னஸ்க்கு தான் நீங்களே டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சர்வீஸ் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படிங்கிறப்போ உங்களுக்கு டைம் இல்லை உங்களுக்கு அப்படிங்கிறப்போ நீங்கள் ஒரு ஏஜென்சி மூலமாக டிஜிட்டல் ஒரு ஆல்ரெடி ஒரு ஏஜென்சி பில்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போகலாம். ஸோ இல்லைனா வந்து உங்களோட ஏஜென்சி உங்களோட கம்பெனி ரொம்ப பெருசாக இருக்குங்கிறப்ப நீங்களே வந்து உங்களோட கம்பெனியில் ஒரு டீமை பில்ட் பண்ணலாம் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு 3 டைப்பை வந்து நீங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சர்வீஸ் வந்து நீங்கள் உங்கள் பிஸ்னஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா காஸ்ட் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்களே பண்ணிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் உங்களுக்கு டைம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் காஸ்ட் எதுவும் வராது உங்களுக்கு. மேக்ஸிமம் வந்து நிறைய எல்லா டூல்ஸ் எல்லாமே நிறைய ஃப்ரீயாக இருக்கு. ஸோ அதை வச்சு நம்ம ஓரளவுக்கு ஆப்டிமைஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ ஏஜென்சி மூலமாக போறீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா ஸோ காஸ்ட் வந்து 2 விதமான காஸ்ட் வரும் உங்களுக்கு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ஏஜென்சிக்கு நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஒரு சர்வீஸ் சார்ஜ். ஸோ ஏஜென்சி வந்து ஒரு டீம் வச்சு உங்களுக்காக ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு வந்து நீங்கள் செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கூகுள், ஃபேஸ்புக் இந்த மாதிரி மீடியாவுக்கு வந்து ஸோ சேனல்ஸுக்கு வந்து நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். பேப்பர் கிளிக்கு சொல்லிட்டு ஈச் கிளிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ அது இல்லாமல் வந்து டூல்ஸ் வந்து நீங்கள் ஏதாவது மேபி தேவைப்பட்டால் அதுக்கு வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா காஸ்டிங் வந்து உங்களுக்கு. இது இன்ஹவுஸாக நீங்களே டீம் வைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தால் இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஸ்கில்லுக்குமே இப்போ ஒரு கிரியேட்டிவ்னா கிரியேட்டிவ்க்கு ஒரு பீப்புள் இருக்கணும். இல்லை இப்போ மார்க்கெட்டிங்னா மார்க்கெட்டிங் யோசிக்கிறதுக்கு ஒரு பர்சன் இருக்கணும் உங்களுக்கு. ஸோ டெக்னிக்கல் பர்சன் இருக்கணும். ஸோ இது எல்லாமே நீங்கள் இன்ஹவுஸாக பில்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் ஸோ நீங்கள் உங்களோட இது பண்ணலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் காஸ்ட் எஃபெக்டிவாக நம்ம எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா காஸ்ட் எஃபெக்டிவாக பண்ணணும் அப்படின்னா ஒரு ஒரு சின்ன மார்க்கெட்டிங் ஏஜென்சி போனீங்கன்னா உங்களுக்கு காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம் உங்களுக்கு. பட் அதில் அட்வான்டேஜ் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. ஒரு நல்ல ஏஜென்சி வந்து நீங்கள் கண்டுபிடிச்சு அவங்க கொடுக்கலாம். ஸோ இன்னொரு வழி என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லா சேனல்ஸுமே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கூகுள், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி எல்லா சேனலுமே டார்கெட் பண்ணுறதுலாம் எல்லா சேனல் மூலமாகவே நீங்கள் கண்டென்ட்டை போஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக செலக்டிவாக வந்து நீங்கள் போகலாம். செலக்டிவாக ஏதாவது ஒரு சேனல் எடுத்து நீங்கள் அதில் கன்னடா ஆப்டிமைஸ் பண்ணீங்கன்னா கன்னடா உங்களோட போஸ்ட் பண்ணீங்க உங்களோட பையர் வந்து எந்த சேனல் அதிகமாக இருக்காங்க அப்படிங்கிறத டார்கெட் பண்ணி அங்கே வந்து நீங்கள் போகலாம். இதெல்லாம் காஸ்ட் எஃபெக்டிவாக பண்ணுறதுக்கான வழி உங்களுக்கு. ஸோ ஸோ இந்த மாதிரி வேற ஏதாவது உங்களுக்கு டிப்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க.